அம்பத்தூர் ஓட்டியில் ஆஃபீஸ் கேபில் போயிட்டுருந்தேன். ஒரு ஈவினிங் ஒரு 3:30-4 மணி இருக்கும். அங்கே ஒரு திருநங்கை என்கிட்ட காசு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு பதிலே சொல்லலை, அப்படியே இருந்தேன். அவங்க போயிட்டாங்க. பட் பார்த்தேன், அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பொண்ணு தான் நினச்சேன். அப்புறம் உத்து பார்க்கும்போது தெரிஞ்சு அவங்க ஒரு திருநங்கைன்னு தெரிஞ்சிச்சு. நான் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன். அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வண்டி பக்கத்துலேயே ஒரு பைக் வந்துருந்துச்சு. அதில் ஒரு பையனும் பின்னாடி ஒரு பொண்ணும் உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த சீனை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒருவேளை அந்த பொண்ணு, அதாவது அந்த திருநங்கை ஒரு நார்மல் பொண்ணாகவோ இல்லை ஒரு பையனாகவோ பிறந்திருந்தா அவங்களுக்கு இந்த நிலைமை வருமா, இல்லை ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தோணும் போது தான் சில விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம ஆணாக பிறக்கிறோமா பொண்ணாக பிறக்கிறோமா, இல்லை இது மாதிரி மற்ற பாலினமாக பிறக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் இல்லை. எந்த பேரண்ட்ஸுக்கு பிறக்கிறோம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. பணக்கார வீட்டில் பிறக்கிறோமா இல்லை ஏழை வீட்டில் பிறக்கிறோமா, இல்லை எந்த நாட்டில் பிறக்கிறோம், எந்த நாட்டில் பிறந்தாலும் சில விஷயம் எப்படி அதே மாதிரி இந்த ஊனமாக பிறக்கிறோமா இல்லை ரொம்ப எல்லாமே நல்லா வச்சுருக்கோமான்னு சொல்லிட்டு இது மாதிரி ஃபேராக இருக்காங்களா கருப்பாக இருக்காங்களா, இது மாதிரி இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ஆனால் எந்த பாலினமாகவும் அவங்க ஊனாகவும் இருக்கட்டும் இல்லை எந்த ரேஸாகவும் இருக்கட்டும், சில விஷயம் இருக்குப்பா. அடிப்படையாக எல்லா மனுஷங்களுக்கும் அடிப்படையாக சில விஷயம் கிடைக்கணும். ஆனால் அதே நம்ம சொசைட்டியில் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், ஏன் அவங்க வேலை செஞ்சு சம்பாதிக்க வேண்டியது தானே, எதுக்கு பிச்சை எடுக்கணும்னு. நம்ம எத்தனை பேர் சொல்லுங்கள், எத்தனை பேர் நம்ம ஆஃபீஸில் ஒரு திருநங்கை வந்தாங்கன்னா அவங்க கூட உக்காந்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அவங்க கூட லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சரிசரமாக பழகுவோமா? எத்தனை பேர் வீடு சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா திருநங்கைங்களுக்கு வாடகை விடுவீங்களா? இல்லை திருநங்கை இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் வாடகை வீட்டுக்கு போவீங்களா? இல்லை உங்கள் தொழில் நீங்கள் எதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாவோ அந்த தொழிலில் அவங்களுக்கு வேலை கொடுப்போமா? என்னையும் தான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நம்ம அவங்களுக்கு இது மாதிரியே பார்த்து அவங்கள ஒரு மாதிரி நெகட்டிவாக வச்சு அவங்க இந்த சொசைட்டியில் செட் ஆகாத மாதிரியே ஒரு சொசைட்டி இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அடிப்படையாகவே அவங்களுக்கு ஏதாவது சப்சிடி ஏதாவது கொடுக்குறாங்களே, எனக்கு அதை பற்றி தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளே இப்படி இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குறோன்னு எனக்கு தெரியல. இல்லை ஏன் நான் நம்மளே நான் சொல்லிகிட்ருக்கேன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது 47C பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு நல்லா நினைப்பு இருக்குது. நல்லா ரஷ்ஷாக இருக்கும். லைலா காலேஜுக்கு போகும்போதெல்லாம் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். அப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக இருக்கும்போது ஒரு சீட்டில் மட்டும் 2 பேர் உட்கார சீட்டில் ஒருத்தவங்க மட்டும் உட்காந்தாலும் இன்னொருத்தவங்க காலியாக தான் இருக்குது. ஆனால் யாரும் உட்காரல. நான் பேக் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் போய் உட்காந்தேன். பார்க்க திருநங்கை. அதான் யோசிச்சேன், என்னடா திருநங்கை இருந்தாலும் யாரும் உட்காரலையே, ஏன் உட்காந்தா என்ன ஆச்சு, ஏன் யாரும் உட்கார முடியல, எனக்கு ஒரு டவுட். இப்போ அந்த விஷயம் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் எனக்கு தோணுது. அப்போ அந்த பஸ்ஸில் இருக்க யாருமே உட்காரலனா அப்போ எப்பேற்பட்ட சொசைட்டியில் நம்ம இருக்கோம்னு பாருங்களேன். எனக்கு அந்த இன்சிடெண்ட் நடந்தது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இப்போ இதே நான் ஒரு பிறக்கும் போது திருநங்கையோ ஏதோ பிறந்துட்டா, ஒருவேளை இப்போ நான் இருக்கிற இந்த லக்ஸரியான லைஃப் இருக்காதோ. அப்போ ஒரு சின்ன ஒரு குரோமோசோம் மாற்றத்தில் ஒருத்தனோட தலையெழுத்தே மாறிடுது. ஸோ அப்போ அது அடிப்படையாகவே ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும்ல. இதை எப்படி கரெக்ட் பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. அப்போதைக்கு எனக்கு என்ன தோணுச்சா, அந்த லேடி வந்தபோது அட்லீஸ்ட் திரும்பி ஏதோ ஒரு காசு கொடுத்துருக்கலாமோ, இல்லைனா அவங்க ஃப்ரெண்டுங்க அப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லைங்கன்னு அட்லீஸ்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கலாமோ. அவங்கள அட்லீஸ்ட் ஒரு எதுவுமே அவங்க நிற்கும் போது நான் எதுவுமே அவங்க ஸ்பேஸை கூட அவங்கள கண்டுக்காமல் ஒரு மாதிரி நெக்லெக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோணுச்சுங்க.